வனஜா, 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 பசி எடுக்குதுமா, சாப்பாடு போடு. இனி எப்பவும் கையால சாப்பிடுவேனோ? உட்கார். சாப்பாடு போடுமா. எத்தனை பார்த்திருக்கோம் நம்ம. அழாத. நம்ருதா கண்டிப்பா நம்ம வீட்டுக்கு வந்துருவா. மறந்துடுவேன்னு நினைக்கிறேன். பருப்பு சாம்பார் பண்ணிருக்கிய? நம்ருதா ரூம் கிளீன் பண்ணி வை. அங்க என்ன சாப்பிட்டாலோ என்னமோ அவளுக்கு பிடிச்சதெல்லாம் சமைச்சு வை. நல்லா இருக்கு. உப்பங்க. நான் ஜெயில இருக்கும்போது என்ன வந்து பார்க்காத. உன்னால தாங்க முடியாது. நம்ரிதாக்கு பையன் பிறந்தான்னா எங்க அப்பாவோட பேர் வை. பொண்ணு பிறந்தான்னா உங்க அம்மாவோட பேர் வை. இன்னொரு முக்கியமான விஷயம், பிசினஸ் விஷயத்தெல்லாம் நீ தான் கிட்ட இருந்து பாத்துக்கணும். நம்மள நம்பிதான் நிறைய குடும்பங்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. மதவன் சார், ஒரு நிமிஷம் வர சார். இன்று பட்டப்பகலில் நடு ரோட்டில் ஒரு வாலிபரை ஓட ஓட விரட்டி படுகொலை செய்த சம்பவம் நாட்டையே உலுக்கி இருக்கிறது. இந்த கொலைக்கான காரணம் மிகப்பெரிய தொழிலதிபரான மாதவன் தான் என்று போலீசாரால் சொல்லப்படுகிறது. தன் சொந்த மருமகன் தாழ்ந்த ஜாதிக்காரன் என்கின்ற ஒரே காரணத்தினால் இந்த ஆணவ படுகொலையை செய்துள்ளார் என்பது தெரிய வந்துள்ளது. மாதவன் சார், பேசுங்க. உங்க பொண்ணு உங்களுக்கு பிடிக்காதா? எதுக்காக உங்க மருமகனை கொலை பண்ணீங்க? ஏன் மௌனமா இருக்கீங்க? பேசாம இருந்தா மீடியா கிட்ட பிரச்சனை நினைக்கிறீங்களா? மாதவன் சார், உங்களுக்கு கேக்குறோம். பதில் சொல்லுங்க. எதுக்காக உங்க சொந்த மருமகனை கொன்னீங்க? நீங்க மௌனமா இருக்கறதுனால ஒரு உண்மை பொய்யாயிடுமா? எவ்வளவு யுகங்கள் ஆனாலும் எவ்வளவு காலங்கள் ஆனாலும் மனுஷனுக்குள்ள ஜாதிங்கிற வெறி ஆணித்தரமா இருக்கு. இதுக்கு காரணம் என்ன? எதுக்கு இந்த சொசைட்டி இப்படி மாறி இருக்கு? இந்த மாதிரி கொடுமைகளுக்கு முடிவே இல்லையா? கேமராமேன் லோகேஷுடன் அகல்யா. அந்த மாதவன் இப்படி பண்ணுவான்னு நான் சுத்தமா எதிர்பார்க்கல. நானும் பிரவீனும் கல்யாணம் பண்ணது அவருக்கு சுத்தமா பிடிக்கல. அவர் இத பிரஸ்டீஜியஸா எடுத்துக்கிட்டாரு. அதனாலதான் நடு ரோட்ல எல்லாரும் முன்னாடியும் என் கண்ணு முன்னாடியே என் ஹஸ்பண்ட கொன்னுட்டாரு. இந்த மாதிரி கொலைகாரனுக்கு தூக்கங்கிறதெல்லாம் ரொம்ப சின்ன தண்டனை. லால இதை விட பெரிய தண்டனை ஏதாவது இருந்தா அது அவர் கொடுக்கணும்னு நான் கோர்ட்ட வேண்டி கேட்டுக்கிறேன். இதுல உங்க சித்தப்பா சம்மந்தப்பட்டிருக்காரா? இருக்கலாம். என் சித்தப்பா ஒன்னும் அவ்வளவு நல்லவர் இல்ல. அவர் எப்படிப்பட்டவருன்னு என் அப்பா அம்மாவை தவிர ஊர்ல இருக்கிற அத்தனை பேரும் சொல்லுவாங்க. பெயில் விஷயம் எந்த அளவுல இருக்கு? நரசிம்மா அந்த வேலையா தான் இருக்காரண்டி.
அக்கா மாமா வர்ற வரைக்கும் எங்க வீட்ல வந்திருக்கலாம்ல. என் பொண்ணால நான் இப்ப ஜெயில் சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருக்கேன். என் மனைவி துணை இல்லாம தனியா நிக்கிறா. இவ்ளோ பணம் சம்பாதிச்சு என்ன பிரயோஜனம்? வாழ்க்கையில நிம்மதி இல்லாம போயிடுச்சு. அண்ணி ஃபேக்டரியில் ஒர்க்கர்ஸ்க்கு சேலரி கொடுக்கணும் அண்ணி. நீங்கள் செக்கில் சைன் போட்டீங்கன்னா எடுத்துட்டு வாங்க, பார்த்து அதை சைன் பண்ணி தந்துடுறேன். சரிங்க அண்ணி. நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த நிலைமைக்கு வந்து என் பொண்ணு மேல வச்சிருந்த பைத்தியக்காரத்தனமான பாசத்தினால அவ பேரை வச்சு ஹாஸ்பிட்டல் கட்டின, ஹோட்டல்ஸ் கட்டின, ஸ்கூல்ஸ் கட்டின. என் மொத்த பிசினஸ்க்கும் என் பொண்ணோட பேர் தான் வச்சிருக்கேன். இதெல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் இப்ப அவ மூலியமா தான் ரேபிஸ்டுக்கு நடுவுல, பிக் பாக்கெட்டர்ஸ்க்கு நடுவுல சென்ட்ரல் ஜெயில கேவலமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கேன். அவர் எப்படி இருக்காருன்னு? ஜெயிலில் எப்படி இருப்பாங்க? நம்ரதாவை பற்றி யோசிச்சுக்கிட்டே கனவு கண்டுக்கிட்டே நம்ரதா எப்படியாச்சும் திரும்பி வீட்டுக்கு வந்துருவான்ற நம்பிக்கையிலே ஜெயிலில் வாழ்ந்துட்டு இருக்காருமா. அம்மா ஐயா எப்ப வராரு? வருவாருமா, அவர் கண்டிப்பா வருவாரு. நம்ரதாவையும் கூட்டிட்டு வருவாரு. ஹலோ. கடைசியில கொஞ்சம் மாசங்களுக்கு அப்புறம் என் லாயர் மூலியமா என்கிட்ட இருக்க பணத்தை வச்சு கடைசியில எப்படியோ எனக்கு பெயில் வந்துருச்சு. தண்ணி. நான் செஞ்ச இந்த காரியத்தினால ஊர்ல எல்லாரும் முன்னாடி நீங்க எப்படி வாழ்ந்துட்டு இருந்தீங்கன்னு எனக்கு தெரியும். நமிர்தா இன்னும் அந்த பிரவீன் நல்லவன்னு நினைச்சுக்கிட்டே வாழ்ந்துகிட்டு இருக்கா இல்ல? என் பொண்ணோட எதிர்காலம் நல்லா இருக்கணும் தான் நான் அவனை கொலை பண்ண வேண்டியதா போச்சு. நமிர்தா ஏன் இன்னும் என்ன புரிஞ்சிக்க மாட்டேன்றான்னு எனக்கு புரியவே மாட்டேன்துடா. நரசிம்மா, நீ என் கஷ்டத்திலையும் என் கவலையிலையும் என் கூடவே இருந்தடா. நமிர்தா கூட பேசணும்னு இருக்குடா. என் பேரனை பார்க்கணும், பேசணும்னு இருக்குடா. ஏற்பாடு பண்றியாடா?